Vanakkam, good evening everyone. First of all, my apologies. I don't speak Tamil very well, but next audio release la kandipa Tamil la pesrenga. Okay. My full name is Shweta Basu Prasad, and yes, this is my third film, but my first audio attendance. Hearty congratulations to Shrikant Deva sir and the entire team. I think I'm lucky because it's very I think I'm really lucky that it's very rare that you find a movie where you have excellent team, story and character. Here I have some extraordinary technicians working on the project. Anand Kuttan sir, our cinematographer, Murli sir, Shrikant Deva sir, Sridhar master. Excellent storyline. I fell in love with it the minute I heard it. Radhakrishnan sir, the entire direction department, Naveen and all of you. I think today I'm even more happy that we are reuniting because we are reuniting after a year. It's often that you have such beautiful memories of a film that start to finish you don't realize, but you deliver a great product. So I'm really happy for the film. And I'm really happy for all of us. The music is wonderful and I hope all of you like it and bless us. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என் படத்தில் கூட நடித்த மாறன் தம்பி கொட்டாச்சி ரெண்டு பேரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எங்கே ரிங்ஸின் தம்பி எங்கே இருக்கான்? ரைட் பின்னாடி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா முன்னாடி வா. இதில் என்ன ஒரு விஷயம், கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு 2 நாளாகவே. ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு. அதுக்காக நியூ இயர் பார்ட்டியில் ஜாஸ்தி ஆகிட்டுன்னு நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் கிடையாது. மேடையில் நிறைய பேர் வந்து வாழ்த்தி பேசுனது வந்து வழக்கமாக வாழ்த்து. அதில் பெருசாக நம்ம வந்து இது சந்தோஷப்பட்டுக்கிறது கிடையாது. பட் ஆனால் இன்றைக்கி மேடையில் பேசுனது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக நான் என்னால் அதை உணர முடிஞ்சுது. முதல்ல வந்து இந்த சந்த மாமா அப்படிங்கிற அந்த படத்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வடிவுடையான். அந்த இயக்குனர் வடிவுடையான்னா எனக்கு வந்து ஒரு கதை இருக்குது, என்னுடைய உதவியாளர் ராதாகிருஷ்ணன்கிட்ட அதை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். ஸோ நான் அந்த கதையை கேட்டேன். கொஞ்சம் வித்தியாசமான கதை அது. வழக்கமாக ரெகுலராக எல்லோரும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. பட்டு நமக்கு இமேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு படத்தில் ஒரு சீன் நடிக்கிறோம், இன்னொரு படத்தில் 4 சீன் நடிக்கிறோம், திடீர்னு ஒரு படத்தில் முழு கதாபாத்திரம் நடிக்கிறோம். ஸோ கேரக்டர் தான் நம்மளை டிசைன் பண்ணுது. அதனால் அந்த கேரக்டரை கேட்ட உடனே அவரை கூப்பிட்டு பேசணும். பேசி எனக்கு பிடிச்சிருந்தது, நான் நிச்சயமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணார், நானும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணேன். அப்படி போயிட்டுருக்க காலகட்டங்களில் தான் எனக்கு வந்து நண்பர் உன்னிகிருஷ்ணனுடைய மூலியமாக தயாரிப்பாளர் முரளி சார் வந்து இந்த படத்தை வந்து பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு முதன் முறையாக தமிழ் சினிமாவில் எனக்கு 35 லட்சம் சம்பளம் பேசி அதில் 5 லட்ச ரூபாய் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. இதுக்கு ஏதாவது இன்கம் டேக்ஸ் வந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு கடன் நிறையா இருக்குது. அதனால் அவங்க தான் ஏதாவது இறக்கப்பட்டு எனக்கு கொடுத்துட்டு போகணும். ஏன்னா ஒவ்வொரு படமும் வட்டிக்கு வாங்கி பண்ணுறதுனால அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவங்களே இறக்கப்பட்டு மாத சம்பளத்துலேருந்து ஆளுக்கு 2000 டொனேஷன் போட்டு கொடுத்துட்டு தான் போவாங்க. பட் அப்படி உருவான இந்த படம், அதற்கு பிறகு வந்து இதோட டிஸ்கஷன் முருகானந்தம், நவீன், என் தம்பி நவீன், அதே மாதிரி வைரமணி, சிவா, ஜீவா, இது மாதிரி இன்னும் நிறையா பேர். அதுலேயும் இன்னும் சொன்னால் ராம்நாத் வந்து திண்டுக்கல் சாரதனுடைய இயக்குனராக இருந்தாலும் கூட என் கூட வந்து ரொம்ப வருஷமாக என் கூடவே இருக்கிற ஒரு பையன். நான் நகைச்சுவை காட்சியிலேருந்து எல்லாத்துக்குமே கூட எழுதிக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்த பையன். ஸோ இந்த கதையில் முழுக்க எப்படி திண்டுக்கல் சாரதியினுடைய கதை, அதாவது வசனம் திரைக்கதை எழுதி ஒர்க் பண்ணானோ, அம்பாசமுத்திர அம்பானி படத்தை எப்படி தனியாக இயக்குனானோ, அதே மாதிரி இந்த படத்தையும் அவனுடைய படமாக நினச்சி ஒர்க் பண்ணி எப்படி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ஒரு முழு வடிவம் கொடுத்துருக்குறோம். அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது வந்து படத்தினுடைய இயக்குனர் ராதாகிருஷ்ணன் உன்னி மூலியமாக
முரளி சார், எடிட்டர் முரளி சார், அப்புறம் ஆனந்த குட்டன் சார் இங்கே கம்பல்சரி வந்திருக்கணும், ஏன் வரலன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவர் எங்கே இருந்தாலும் என் மேலேயும் இந்த படத்து மேலேயும் அவருடைய வாழ்த்துக்கள் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நேரத்தில் அதர் டெக்னீஷியன்ஸு, மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா, ஸ்ரீதர் மாஸ்டர், ஆர்ட் டைரக்டர், இப்படி எல்லாருமே ரொம்ப நல்ல டீம் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படம் உருவாகி இன்றைக்கி எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இந்த படத்தில் எனக்கு கொடுத்தாங்க. ஃப்ரீடம் மீன்ஸ் என்ன, நான் ஒன்று 7 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடணுங்கிறதோ இல்லை காலையில் நான் இந்த ஹோட்டலில் தான் இந்த ஜூஸ் குடிப்பேன்னு சொல்கிற நடிகர்லாம் நம்ம கிடையாது. கூழை குடித்தாலும் குடிப்போம், டீயை குடித்தாலும் குடிப்போம். ஆனால் அதை அன்பாக கொடுக்கணும். அன்பாக கொடுத்தா விஷத்தை கூட குடிப்போம். அது இல்லைன்னா மட்டும்தான் கோபம் வரும். இது இந்த ஒரு சினிமாவில் மற்றதெல்லாம் மறந்துடுவாங்க. அந்த கோபம் வரும்பொழுது மட்டும் அந்த கோபத்தை மட்டும்தான் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. கருணாசு கோபப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. இது என்னுடைய குணாதிசயம். 42 வயசு வரைக்கும் இந்த குணாதிசயங்கள் தான் என்னை வளர்த்து இந்த இடத்துக்கு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கு. சினிமாவுக்காகவோ என்னுடைய இல்லற வாழ்க்கைக்காகவோ இந்த சமுதாயத்திற்காகவோ என்னுடைய குணாதிசயத்தை நான் மாற்றிக்க தயாராக இல்லை. இந்த குணாதிசயம் தான் நம்மளை வளர்த்துது. நல்லதோ கெட்டதோ அதுதான் நமக்கு சொன்னிச்சு. அந்த நிலையில் இன்றைக்கி இது ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் இன்றைக்கி நான் அப்பான்னு வாய் விட்டு இந்த சினிமா துறையில் கூப்பிட்றவர் தானு அப்பா, அவர் இங்கே வந்திருக்கிறது. அடுத்து எங்கள் அண்ணன் தேனப்பன், டைரக்டர் பவித்ரன், இவங்கெல்லாம் என்னுடைய வெல்விஷர்ஸ். அதே மாதிரி நான் ரொம்ப வணங்கக்கூடிய மலையாள டைரக்டருங்களே எனக்கு 2 பேர் தெரியும். ஒன்று சார் வினயன் சார், இன்னொருத்தர் சித்திக் சார். இவங்க 2 பேர் தான் எனக்கு பர்சனலாக தெரியும். நான் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்பேன். சார் சொன்னது மாதிரி சார் எப்போ வந்தாலும் நம்ம அம்பிகா ஹோட்டலில் தான் தங்குவாங்க. வழக்கமாக அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்குது 2nd ஃப்ளோரில். நான் போய் சந்திப்பேன். அவர் சார்கிட்ட நிறையா முறை நான் கேட்டிருக்கிறேன், வாய்ப்பு கேட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் சினிமாவுக்கு நடிகன் ஆகணுங்கிற எண்ணத்திலேயோ முயற்சியிலேயோ வராத இருந்த நான், ஒரு பாடகனாக இருந்த நான் எங்கள் அண்ணன் பாலானன் தான் என்னை 2001 தீபாவளிக்கு முடுக்கு பாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்து என்னை அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு இடைப்பட்ட காலகட்டங்களில் எங்கள் அண்ணன் இளவரசன் சொன்ன மாதிரி ஒரு படத்தினுடைய தோல்விக்கு நம்ம தான் காரணம்னு சொன்ன உடனே தான் அவ்வளோ வேல்யூ இருக்குதா நமக்கு சினிமாவில்ங்கிறத நான் உணர்ந்தேன். ஏன்னா அந்த படத்தில் ஒரு படம் ஓடும் பொழுது ஒட்டுமொத்த வெற்றியும் ஹீரோவுக்கு தான் சொந்தம்னு சொல்லிக்கிறாங்க. தோல்வின்னு ஆகிட்டா ரோட்டில் போகிறோன்னா கையை காட்டிட்டு போயிடுறாங்க. அதாவது விவேகானந்தர் சொன்னது மாதிரி வெற்றி மாலைகளை தலைநீட்டி வாங்கிறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு கழுத்து நீட்டுற இந்த தலை தூக்கு கயிறுக்கும் துணிஞ்சு நீட்டணும். அதாவது ஒரு படம் வெற்றி அடையும் பொழுது இயக்குனரோ ப்ரொடியூசரோ கூட நடித்த நடிகர்களோ நடிகைகளோ இசையமைப்பாளர்களோ உதவி இயக்குனர்களோ யாருமே காரணம் இல்லை, நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிற கதாநாயகர்கள் அந்த படம் தோக்கும் பொழுதும் அந்த தோல்விக்கு நான் தான் காரணம்னு ஒத்துக்கணும். நான் ஒத்துக்குவேன், மற்றவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அறிவுக்கு, நமக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாவுக்கு இதுக்குள்ளே போராடி ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம். இந்த நிலையில் இந்த கதாநாயகனாக ஒரு நகைச்சுவை நடிகனாக இருந்து கதாநாயகனாக நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் நடித்து எடுத்த அந்த முதல் படம் திண்டுக்கல் சாரதி அப்படிங்கிற அந்த படம், மோகன், ஏர் மீடியா பாஸ்கர் இவங்க தயாரிப்பில் உருவான அந்த படத்தை உலகம் முழுக்க வெளியிட்டு சன் பிக்சர்ஸ் மூலியமாக வெளியிட்டு என்னை இன்னைக்கு கதாநாயகனாக அவங்க முன்னாடி நிப்பாட்டி இருக்கிற கலாநிதி மாதன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த படத்தில் என் கூட நடித்த அனைத்து நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பாக ஹீரோயின் சுவேதா பாஸ், அவங்க குழந்தை நட்சத்திரமாகவே தேசிய விருது வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒரு குழந்தை நட்சத்திரமாக தேசிய விருது வாங்கினவங்க ஸ்பாட்டில் நீங்கள் லென்ஸ் என்ன லென்ஸு போட்டாலும் என்ன லென்ஸுன்னு கேட்குறாங்க. எல்லாமே தெரிஞ்சிருக்குது. ஸோ நமக்கு டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. பட் இருந்தாலும் இந்த கதை ரொம்ப ஆழமான ஒரு கதை, ரொம்ப அழுத்தமான ஒரு கதை. யாரும் ஒருத்தரும் எந்த ஒரு கதாபாத்திரங்களும் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கும், பயப்படும். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து இயக்குனர் என் மேலே தலையில் வச்சிட்டாரு, கொடுத்தாரு.
அதுக்கு கூட வந்து மொழி தெரியலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் படம் பாருங்கள். நானும் இது வரைக்கும் ஒரு 100 படங்களுக்கு மேலே பெரிய பெரிய கதாநாயகிகள் கூடலாம் நான் காமெடியாக நடிச்சிருக்கிறேன். ஒரு 3 படத்தில் வந்து கதாநாயகிகள் கூடவும் நடிச்சிருக்கிறேன். இந்த வரைக்கும் ஒரு 6 படம் நடிச்சிருக்கிறேன். அந்த 6 படத்தில் வந்து ஸ்வேதா பாசு மாதிரி ஒரு சின்ன சின்ன அசைவுகளும் அவ்வளோ நுணுக்கமான ஒரு பர்ஃபார்மன்ஸை வேறு எந்த நடிகையும் வெளிப்படுத்தலைங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் இந்த நேரத்தில். ஸோ இப்படி எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து உருவான இந்த படம் எனக்கு தயவு செஞ்சு வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கதாநாயகனாக ஆகணும். இப்போ அந்த அம்மா தேவையில்லாமல் வந்துட்டு கருப்பு எதோன்னு சொல்லிட்டாங்க. என்னது கருப்பு பேரழகன், கருப்பு பேரழகன், இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள். ரைட், எனிவே இதை நீங்களாவது சொன்னீங்களே, இத்தனை வருஷத்தில் என் பொண்டாட்டி சொல்லாததை நீங்களாவது சொன்னீங்களே, அதுக்காவது நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவோம். என்னை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஏதோ வீம்புக்கோ சும்மா வந்து ஏதோ திமிர்லையோ சும்மா ஏதோ 10 படம் நடிச்சிட்டோம் உடனே இது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுலலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாருமே என்னுடைய சகோதரர்களாக நினச்சி தான் நான் இதை சொல்கிறேன். அதாவது ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறோம், அடுத்து சாக போகிறோம். இந்த பிறப்பும் இறப்பும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இதுக்கிடையில் நாம் சம்பாதிக்கிற சொத்துக்களோ நாம் விட்டுட்டு போகிற மற்ற செல்வங்களோ குழந்தைகளோ பொண்டாட்டியோ தாயோ தகப்பனோ யாருமே நம்ம பின்னாடி வரப்போகிறதே கிடையாது. நம்ம பின்னாடி வரப்போகிறது நாம் சாதிச்சுட்டு போகிற விட்டுட்டு போகிற நல்ல விஷயங்கள் மட்டும்தான். ஸோ அந்த நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு இருந்த சேதுத்தவனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு ஒரு சினிமா தட்டில் முறுக்கு விற்று என்னென்ன வாழ்க்கையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதே மாதிரி கஷ்டங்களை நானும் பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த சென்னைக்கு வந்து வேலை செஞ்சு காலேஜில் படித்து ஒரு டிகிரி வாங்கி கல்ச்சுரல்ஸில் கலந்துட்டு இப்படியெல்லாம் ரொம்ப போராடி தான் இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம். பட் இப்படி வந்திருந்தாலும் கூட இங்கே என்ன பிரச்சனை இது வரைக்கும் நான் சிங்கராக இருக்கும் பொழுதெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது. சினிமாவில் மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய சவால். என்னன்னா 11 வருஷம் ஆச்சு இந்த சினிமாவுக்கு வந்து. யார் என்ன நினச்சிக்கிட்டாலும் எனக்கு அதில் ஒன்றும் பெரிய வருத்தம்லாம் இல்லை. ஏன்னா நான் என்ன ரொம்ப வருத்தப்படுத்தியிருக்காங்க, நிறையா காயப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது இந்த சினிமாவில் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் உண்மை பேசுகிறாங்க, யதார்த்தமாக இருக்கிறாங்க. மேக்சிமம் வந்து இல்லாதது பொல்லாதது தான் பேசுகிறாங்க. நேரில் ஒன்று பேசுகிறாங்க, பின்னாடி போனோன்னா அவனையே குறை பேசுகிறாங்க. ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறாங்க, படம் பார்க்குறாங்க, ஏவிஎம் ராஜேஷில் படம் பார்க்குறாங்க. ஒரு புது டைரக்டர் படம் எடுத்திருக்காரு, படம் நல்லா இருக்குது உள்ள தேட்டரில். வெளியில் வரும்பொழுது இந்த சினிமாவை சினிமாவை அடுத்து டைரக்டர் ஆகணும், ஏற்கனவே படம் பண்ணவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி வெளியில் வரணும்? நல்லா சிரிச்சுக்கிட்டு சூப்பராக ஒரு புதுசாக ஒரு பையன் வந்து சூப்பராக பண்ணிட்டேன் ஒரு படத்தை, சுந்தரபாண்டியபுரம் ஒரு பையன் ஒரு படம் எடுத்திருக்கேன், யாரோ பிரபாகரன் நான் பின்னிட்டேன்னு தானே சொல்லிட்டு வரணும். மூஞ்சி இறுக வச்சுட்டு வெளில வராங்க. நீங்களும் வெற்றி அடைய மாட்டேங்கிறீங்க, வெற்றி அடையவங்களை பார்த்து ரசிக்க மாட்டேங்கிறீங்க. இது என்ன இது? ஸோ இந்த மாதிரியான காயங்கள், அதாவது என் மனைவி, என்னுடைய குழந்தைகள், இவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு பின்னாடி வந்த நடிகர்கள்லாம் இப்படி கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, நீங்கள் இன்னும் கடை மட்டும்தான் வாங்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க.